ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திங்ஸ் ஐ டிட் இன் ஏற்காடு. A lot of people have been asking me. நான் வந்து ஏற்காடு போனதுக்கப்புறம் ஐ போஸ்டட் தி பிக்சர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டது வந்து வேர் டிட் யூ ஸ்டே, இந்தந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணாங்க, அண்ட் தென் மெயின்லி ஃபுட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட. ஐ ஸ்பில் எவ்ரி திங். இந்த வீடியோ வந்து இட்ஸ் கோனா பி அபவுட் திங்ஸ் ஐ டிட் இன் ஏற்காடு. ஸோ இதில் வந்து 5 திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஸ்பாட்ஸ், அப்புறம் நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணேன் இன் ஏற்காடு, அண்ட் தென் வேர் டிட் ஐ ஸ்டே இன் ஏற்காடு, அப்புறம் என்னோட ஐட்டினரியில் இருந்த பிளேசஸ் நான் இருந்தது பட் ஐ டிட் நாட் விசிட் தோஸ் பிளேசஸ். ஐ வில் டெல் யூ தோஸ் பிளேசஸ் ஆல்சோ. அண்ட் தென் லாஸ்ட்டாக ட்ராவல் எப்படி நான் வந்து ஏற்காடு ரீச் பண்ணேன். தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் ஃபுட் ஸ்பாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன். யூ ஹாவ் டு ஸ்டே வித் மீ த்ரூ அவுட் தி வீடியோ. நான் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து தி பிளேசஸ் ஐ விசிட்டட்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் போனப்போ ஃப்ளவர் ஷோ இருந்தது. ஸோ நான் ஃப்ளவர் ஷோ பார்த்தேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், பட் இட் வாஸ் வெரி க்ரௌடட். நான் போயிருந்த டைம் வந்து மேயோட எண்ட். ஸோ யூனோ தி ஸ்கூல் லீவ் இருந்தது அப்போது. ஸோ a lot of people, ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. இட் வாஸ் வெரி க்ரௌடட், பட் தென் இட் வாஸ் நைஸ். கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ டோன்ட் நோ, யூஸ்வலி ஏற்காடு வந்து மேலே அப்படி இருக்குமா அப்படின்னு தெரில. அங்கே இருந்த லோக்கல்ஸ்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வெதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இட்ஸ் யூஸ்வலி நாட் லைக் திஸ் இன் மே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் போயிருந்தப்போ ரெயின்ஃபால் இருந்தது, ஈவினிங் ஆயிடுச்சுன்னா மிஸ்ட் இருந்தது. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வெதருக்கே வந்துட்டு இட் வாஸ் நாட் பிளான்ட். வெதர் அவ்வளோ நல்லா இருக்கும்னு ஐ டென்ட் பிளான் அண்ட் கோ. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ளவர் ஷோ பார்த்தேன். செகண்ட் திங் இஸ் போட்டிங் லேக். ரெண்டுமே லேக்லேயே வந்து தேர்ஸ் அ பார்க் ஆல்சோ. ஸோ போட்டிங்கில் வந்துட்டு பெடல் போட்ஸ் 2 people 4 people, அண்ட் தென் ரோ போட், அதுவும் வந்து ஃபேமிலி சைஸ்ட் ஆர் ஃபார் 3 people, அது எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. தென் யூ ஹேவ் மோட்டர் போட், ஸ்பீட் போட் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ யூ கேன் என்ஜாய் போட்டிங் தேர். தென் பகோடா பாயிண்ட் போனேன். இட்ஸ் அ வியூ பாயிண்ட் பேசிக்லி. யூ கேன் சி லைக் அங்கேருந்து பார்த்தா ஹில்ஸ் மட்டும் தெரியும், மிஸ்ட் இருக்கும். இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட். அண்ட் வெளியில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டே வியூ பார்க்கலாம் அங்கே. நெக்ஸ்ட் வந்து ஷெவராயின் டெம்பிள். ஸோ தி டெம்பிள் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு கேவ்க்குள்ளே இருந்தது டெம்பிள். பட் தென் இஃப் யூ wouldn't go to temple, then அங்கேயே வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே மேலே வந்து a lot of people காரில் வந்து they just park the vehicle and then அவங்க பிக்னிக் மாதிரி அங்கே வந்து பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். கிட்ஸோடு வந்தாங்க. யூ கேன் ப்ளே தேர். a lot of people were practicing driving because அது ஒரு பெரிய இடம். ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அது கொஞ்சம் டாப்பில் இருக்கனால தி கிளைமேட் வாஸ் ஆல்சோ அமேசிங். அங்கே அங்கேயும் வந்து வெளியில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், நாங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஏற்காடு. ஸோ அப்புறம் தி யூஷுவல் ஒன்ஸ், லேடிஸ் சீட், ஜென் சீட், சில்ட்ரன் சீட், அப்புறம் ரோஸ் கார்டன் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன். நான் ரோஸ் கார்டன் போகலை, பட் பொட்டானிக்கல் கார்டன் போனேன். இட் வாஸ் லைக் அ ரெகுலர், லைக் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் இருக்கிற மாதிரியான ஒரு கார்டன் தான். But then that's there. Now I'm going to talk about the places that I planned to visit but I did not make it. And the places தான். First one is Kiliyur Falls. The reason that I did not go there is I recently had a ligament tear in my ankle. So எனக்கு வந்து I'm not advised to climb stairs. அது வந்து 400 stairs ஏறி இறங்கணும். for that, that's what the locals there said me. But then கூகுளில் பார்த்த வரைக்கும் it was an amazing spot. I really wanted to go there. எனக்கு வாட்டர் ஃபால்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், பட் I couldn't go. ஸோ பேசிக்லி உங்களுக்கு climb down பண்ணுறதுலாம் ஓகேனா you can definitely go to Kiliyur Falls. Second thing is Piku Park. பீக்கு பார்க்கில் வந்து பேர்ட் வாட்சிங், பேர்ட் கீப்பிங், அதுதான். நீங்கள் பேர்டுக்கு ஃபீட் பண்ணலாம் அண்ட் யூ கேன் லைக் இன்ட்ராக்ட் வித் இட். லைக் உங்களுக்கு கையில் ஃபுட் கொடுத்துருவாங்க, பேர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கும், சாப்பிடுவோம். அதுதான் பேசிக்லி அங்கே அதுதான். ஸோ நான் லாஸ்ட் இயர் ஏலகிரி ட்ரிப் போனப்போ ஃபண்டூரா பார்க்கில் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தி சேம் திங் அகெயின். நான் பீக்கு பார்க் போகலை, பட் இஃப் யூ ஆர் கோயிங் வித் கிட்ஸ் அண்ட் ஆல், இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ். ஸோ தேர்ட் திங் வந்து ஸ்கை பார்க். ஸோ ஸ்கை பார்க்கும் அகேன் இட்ஸ் ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் லைக் கிளாஸ் பிரிட்ஜ், அப்புறம் ஜிப் லைன்,
அதெல்லாம் தான் அங்கே அங்கே அந்த மாதிரி சோன்ஸ் அட்வென்ச்சர்ஸ் தான் இருக்கும். திங் இஸ் நான் லாஸ்ட் இயர் ட்ரிப் போயிருந்தப்போ கேரளா ட்ரிப் போயிருந்தேன். அங்கே வந்து தேக்கடி, வேகமான் அண்ட் தென் மூணார் அங்கெல்லாம் போயிருந்தப்போ நான் அந்த ஜிப்லைன், சைக்கிளிங், ஜெயிண்ட் ஸ்விங் எல்லாமே நான் பண்ணிட்டேன். அண்ட் லைக் ஐ டிட் ஸோ மெனி டைம்ஸ், லைக் நிறைய இடத்துல ஜிப்லைன் போயிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தி சேம் திங் அகேன். அதனால் நான் அங்கே போகல. பட் இஃப் யூ சம்மன் லைக் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் போனாலே ஜிப்லைன் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷுட் டெஃபினெட்லி செக் அவுட் ஸ்கை பார்க். இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் ட்ராவல். நான் எப்படி அங்கே ட்ராவல் பண்ணேன்னா, ஐ ஹேட் அ மேரேஜ் ஃபங்க்ஷன் there. It was my க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ். ஸோ சேலமில் தான் அவங்க மேரேஜ் இருந்தது. நான் ஐம் பேசிக்கலி ஃப்ரம் சென்னை. ஸோ நான் சென்னையிலேருந்து சேலம் வர ட்ராவல் பண்ணி போயிட்டேன். கார் ட்ராவல் பண்ணோம். அண்ட் தென் வி ஜஸ்ட் கிளைம்ட் அப் டு ஏற்காடு. லைக் கார்லேயே ட்ரைவ் பண்ணி கிளைம் பண்ணிட்டோம். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பஸ் ஆர் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராவல் நீங்கள் பண்ணிங்கன்னா, இட்ஸ் தி பெஸ்ட் திங் இஃப் யூ ஜஸ்ட் லேண்ட் இன் சேலம் அண்ட் தென் அங்கேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஏற்காடு வந்துக்கலாம். தேர்ஸ் அ லாட் ஆஃப் பஸ் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ யா. ஸோ நவ் டாக்கிங் அபவுட் ஸ்டே. நான் பேசிக்லி 2 ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஏற்காட்டில். ஒன் வாஸ் மெரிடியன் ஹில் டாப். அது வந்து ஷெவ்ராயின் டெம்பிளுக்கு ரொம்ப நியரஸ்ட். அண்ட் தென் அந்த பிளேஸில் நான் ஸ்டே பண்ணியிருந்ததை ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் யூடியூப்பில். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் வாட்ச் இட். அண்ட் தென் தி செகண்ட் ஒன் வாஸ் லே ஏற்காடு அப்படின்னு ஒரு பிளேஸில். அங்கேயே வந்து லே தர்பார் அப்படின்னு இன்னொரு ரெசார்ட்டும் இருக்குது. தேர் சேம் குரூப்ஸ் ஆஃப் ரெசார்ட், ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அங்கே ஃபுட்டும் நல்லா இருந்தது. நான் 2 பிளேஸ்லேயுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். in the night for dinner I ordered from there. Like நான் ஹில்டாப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். லேர்கார்டில் இருந்தப்போ அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். போத் பிளேசஸ் வாஸ் அமேசிங். ரெண்டுமே வந்து ஆக்சுவலி லேர்கார்ட் இஸ் வெரி நியர் டு மான்ஃபுட் ஸ்கூல். கம்மிங் டு ஃபுட் ஸ்பாட்ஸ், நான் வந்து ஒரு 5 ஸ்பாட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பாட்டுக்கு என்னால் போக முடியல. ஸோ தி ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்வீட் ராஸ்கல் இஸ் அங்கே வந்து நீங்கள் தயவு செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ் அங்கே இருக்காது. ஜஸ்ட் கால் தம் அண்ட் புக் யுவர் ஸ்லாட் பிஃபோர் கோயிங் தேர். தி ஃபுட் வாஸ் அமேசிங். செகண்ட் வந்து ஹோட்டல் செல்வம். இங்கே வந்து எங்களால் சாப்பிட முடியல பிகாஸ் அங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்தது. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிளேசஸ் இன் ஏற்காடு டு ஹாவ் லன்ச் அண்ட் டின்னர். அங்கே வந்து 12 to 3 தான் லன்ச் இருக்கும். மேபி இஃப் தி க்ரௌட் இஸ் டூ மச் 3:30 வரை இருக்கலாம். அண்ட் தென் ஃபார் டின்னர் இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் 7 to 9, ஐ திங்க் 9 or 9:30 அவ்வளோ டைம் தான் அது ஓப்பனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ ஏர்லி இஃப் யூர் கோயிங். அங்கே ப்ரீ புக் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து பேசிக்கலி ஒரு வீட்டே வந்து ஹோட்டலாக ரீக்ரியேட் பண்ணி அங்கே வந்து தி சர்வ் ஃபுட். தி ஃபுட் தேர் இஸ் வெரி அமேசிங். அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, அங்கே சாப்பிட்டவங்களும் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் ஈட் தேர். தேர்ட் ஒன் இஸ் க்ரீன் பார்க் ரெஸ்டாரண்ட். நான் அங்கே வந்து டின்னர் சாப்பிட்டேன். இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் ஜென்யூன்லி குட். நல்லா இருந்தது ஃபுட் அங்கே. பட் ஐ ஹோப் தேர் ஆர் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் ஏற்காடு ஃபார் ஃபுட் வந்துச்சுன்னா ஐ திங்க் லாட் ஆஃப் ஹோட்டல்ஸ் அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நல்ல ஃபுட் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் இஸ் சபி பிரபாகர் உணவகம். இது வந்து ஒரு செம்ம ஸ்பாட். அங்கே நான் வந்து நியர்லி 45 minutes வெயிட் பண்ணி சாப்பிட்டேன். 45 minutes to 1 hour வெயிட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டவங்க. ஐ திங்க் வி வெண்ட் இன் தேர் பை 3 or 3:30 அண்ட் தென் எங்களுக்கு சீட் கிடச்சதே 4:45 என்னமோ தான். ஸோ அங்கே வந்து பிரியாணி, பரோட்டா எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். இட் வாஸ் ஸோ குட். பட் அங்கே வந்து அது ஒரு சின்ன ஹோட்டல் தான். இட்ஸ் இன் மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. வெரி நியர் ஃப்ரம் லேக் அண்ட் தி ஃப்ளவர் ஷோ தேர். ஸோ க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் போயிருந்தப்போ டைமில். பட் ஐ திங்க் ரெகுலராக போனாலும் யூ வில் ஹாவ் சம் க்ரௌட் தேர் பிகாஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ். அப்புறம் தி லாஸ்ட் ஒன் இஸ் பேசல் பேக் ஹவுஸ். நான் இங்கே போக முடியல. இட்ஸ் லைக் எ கெஃபே தேர். நான் அங்கேயும் போயிட்டு கெஃபே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து ஒரு ஷார்ட் ஆர் ரீலாக போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு ஐ லவ் எக்ஸ்ப்ளோரிங் கெஃபேனோ. ஸோ அங்கேயும் போய் கெஃபே ஹாப்பிங் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஐ டென்ட் ஹேவ் தி டைம் டு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் தி 5 places ஃபார் ஃபுட். ஸோ யா, we have come to the end of this video. உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் தி காமெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்ச வரைக்கும் ஐ வில் ரிப்ளை டு தெம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் ஹிடன் ஜெம் தெரியும் இன் ஏற்காடு, பீட் ஒரு வியூ பாயிண்ட் ஆர் வந்து ஃபுட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ட்ராப் இட் இன் தி காமெண்ட்.
And if you like my content, subscribe to my channel and like this video. I'll see you guys in another video. Until then, bye bye.